ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தா எதிராலையில் தான் நிற்கிறோம். ஒரு பர்த்டே கேர்ளுகளை சர்ப்ரைஸ் பண்ணுவோம்னு நிற்கிறோம். மிட் நைட் சர்ப்ரைஸ் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, உங்களை தூங்குற டைம்ல டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் சாரி. நாங்கள் ஆர்ஆர் சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வரோம். இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லி மிட் நைட்ல ஒரு அக்கா சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி அனுப்பியிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்ஆர் சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பா இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீங்க எப்பவும் போல எப்பவுமே ஹாப்பியா இருக்க நாங்க உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்றோம். ஸோ ஓகே, உங்களுக்கு ஏதாவது கெஸ்டிங் இருக்கு அங்க இருந்து இந்த சர்ப்ரைஸ் வந்திருக்கும்னு சொல்லி? இல்லையா? இது உங்களுக்கு ஃபாரின்ல இருந்து வந்த ஆர்டர். ஃபாரின்ல அம்மா மட்டும் தான் இருக்காவா? ஒருத்தரும் இல்லையா? இல்ல, இது ஒரு ஃபாரின்ல இருந்து ஒரு பாய் ஒரு அனுப்பியிருக்கு உங்களுக்கு. இல்ல, இது ஸ்ரீலங்கால இருந்து வந்த ஆர்டர் இல்ல, இது ஃபாரின்ல இருந்து உங்களுக்கு வந்த ஆர்டர். இல்ல, இங்க தான் வந்திருக்கேன். என்னன்னு சொல்றீங்க? எங்க இருந்து வந்திருக்கு? இல்ல, ஃபாரின்ல உங்களுக்கு உங்களோட மம்மி மட்டும் தான் இருக்கு, வேற யாரும் இல்லையா? மாமாக்கள் இருக்காங்க. அப்ப என்ன இல்லைன்னு சொல்றீங்க? அவங்க செய்திருக்க மாட்டாங்களா? உங்களுக்கு சாக்லேட் பிடிக்குமா? ஓகேண்ணா, ஃபர்ஸ்ட் சாக்லேட் பாஸ்கெட் பண்ணுங்க. இதுக்குள்ள உங்களுக்கு கேக்கும் சாக்லேட் பாஸ்கெட் தான் கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க. என்னன்னு சொல்ல, நாளைக்கு உங்களோட பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்களா? ஸோ இது அட்வான்ஸா உங்களுக்கு அனுப்பி இருக்கீங்கன்னா, இங்கே இல்லாத ஒரு பர்சன் தான் உங்களுக்கு இது அனுப்பி இருக்கு. ஸோ இப்ப சொல்லுங்க அப்ப யாருண்டு? இங்க இருக்கிறாங்களா? இங்க என்ன வந்திருக்கலாம்? இங்க என்ன வந்திருக்கலாம்? நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கு தான் சர்ப்ரைஸ் வந்தது. சொல்லிட்டாரு. இதுக்கு லைவ் இருக்கலாம். இதுக்குள்ள இருந்தவங்க இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க இல்லைன்னு தானே சொல்லுவாங்க. நான் கூட இல்லைன்னு தானே சொல்றேன். நீங்க இதுக்குள்ள இருக்கிறாங்களான்னு கேட்க இல்லைன்னு தானே சொல்றேன். நான் உங்களுக்குள்ள பிறகாவும் சொல்லலாம். அச்சா, என்னன்னு சொல்றாரு அண்ணா? நித்ரா சொல்றதுக்கு ரொம்ப அவசரப்படுறாரு. இல்லையா அவன் சொல்ற? சரி சொல்லுங்க. இல்ல, அவரை சொல்லவே இல்லை. அவரு இல்ல, அவரும் இல்லையா? கால் பண்ணி கேட்டேன், அவரும் இல்லையா? அப்ப அவர்கிட்ட கேட்டீங்களா? இவங்க யாரு உங்களுக்கு? மாமா. ஓகே, இவங்க சித்தி. இது அண்ணா. அண்ணா ஏன்னா இவங்க யாரு? இதுக்குள்ள இருக்கிற யாரும் செய்யலையா? கேட்டேன். அது இல்லைன்னு சொல்லல, சும்மாவும் சொல்லுவீங்க. அம்மா யாரு? பாய் ஃப்ரெண்டா? இல்ல, இது உங்களுக்கு ஒரு கேர்ள் அனுப்பினு சொல்ற, நீங்க பாய் ஃப்ரெண்ட சொல்றீங்க. அப்ப உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் என்ன கிஃப்ட் வாங்கி தந்தவர்? சொல்லுங்க. தெரியாதா? கெஸ்ஸிங்கே இல்லையா? அப்ப முதல் மம்மியே சொன்னீங்களே, அவங்களும் செய்வாங்க. பொருள்ல இருந்து வந்து அவ செய்வா. இங்க இருக்கிற யாரும் என்ன பவர்த்தாவா? ஓகே, அங்க ஃபாரின்ல என்ன மம்மி இல்ல இங்க ஸ்ரீலங்கால இருந்து சொன்னா உங்களோட பாய் ஃப்ரெண்ட்.
ஓகே ஃபிக்ஸடா சொல்லுங்க உங்களுக்கு இந்த கிஃப்ட் யார் அனுப்பியிருப்பான்னு சொல்லி. ஹஸ்பண்ட் நான் என்ன மம்மியில இருந்து டக்குனு ஹஸ்பண்டுக்கு மாறினீங்க? ரெண்டு பேரையும் சொல்லக்கூடாது, யாராவது ஒரு ஆளை தான் சொல்லணும். இது ஒரு ஆள் அனுப்பினா கிஃப்ட். ஹஸ்பண்ட் தானே டக்குனு அம்மா விட்டுட்டீங்கன்னு பிரகாஷ். ஓகே சரி, எனக்கு தெரியல, நீங்க ஓபன் பண்ணி பாருங்க. சரி ஓகே, ஓபன் பண்ணி நீங்க மட்டும் மட்டும் தீதி விட்டு அடைஞ்சு விட்ட தெரியுதா? ஜாமம் அண்ணி வாங்க. சரி எனக்கு தெரியோட வருமா சந்தோஷமா தின்னுங்கோ. வாங்க வாங்க ஹனுமான். சின்னதா பிரிண்டர்ல போடுங்க. வாங்க அக்கா தெரியுமா? அக்கா சாப்பிடு, நீங்க வெட்டுங்க. அம்மா குட்டி அது சர்ப்ரைஸ் அட சர்ப்ரைஸ் வாங்க. என்ன சொன்னா நீங்க தூங்கிட்டு இருந்த நீங்களா உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா? நாங்க இல்ல தானே, எல்லாம் எங்களுக்கு இது சர்ப்ரைஸா கிஃப்ட் வந்தது. இதை கொண்டு போய் ஏண்டா அவங்க அங்கேருந்து அவங்களோட பர்த்டேக்கு இந்த டைம் அவங்களால நிக்க முடியாதுன்னு சொல்லி எங்கள் மூலம் உங்களுக்கு இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்கீங்க. ஸோ என்ன சொன்னா நீங்க ஹாப்பியா இருக்கு, இந்த டைம் நீங்க கேக் கட் பண்ணி ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லி தான் அந்த கிஃப்ட் அனுப்பி இருக்கீங்க. நீங்க எதிர்பார்த்தீங்களா எப்படி ஹஸ்பண்டோட கிஃப்ட் அனுப்புவாருன்னு சொல்லி? இல்லையா? அப்ப மிச்ச சர்ப்ரைஸ் உங்களுக்கு நாளைக்கு இருக்கு போல இருக்கு. நாளைக்கு உங்களுக்கு கிஃப்ட் இருக்குது, சரியா? ஓகே, குடுத்துறாதீங்க, உங்களுக்கு தானே. நீங்க பாபாக்கு கொடுங்க, வேலைக்கு கொடுக்காதீங்க. தேங்க்யூ சோ மச் டா.